நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உரிமைக்குரல் நிகழ்ச்சி வாயிலாக நேயர்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பின் கீழ் விவாதத்தை நகர்த்திருக்கிறோம் அப்படிங்கிறத சிறப்பு தொகுப்பை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மக்களவைத் தேர்தலின் 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடக்கும் 49 தொகுதிகளில் தேர்தல் பரப்புரை இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. திங்கட்கிழமை வாக்குப்பதிவு நடக்க உள்ளது. ஊபியில் 14, மகாராஷ்டிராவில் 13, மேற்கு வங்கத்தில் 7, ஒடிசா மற்றும் பீகாரில் தலா 5, ஜார்க்கண்டில் 3, காஷ்மீர் மற்றும் லடாக்கில் தலா 1 ஆகிய தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடக்க உள்ளது. தமிழகத்தில் முதற்கட்டமாகவே தேர்தல் நடந்து முடிந்த சூழலில் அடுத்தடுத்த கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரங்களில் பல்வேறு சர்ச்சைகள் கிளம்பிய நிலையில் மத்திய பாஜக கூட்டணியும் காங்கிரஸ் கூட்டணியும் மட்டுமின்றி பல்வேறு மாநில கட்சிகளின் ஆதிக்கமும் இந்த தேர்தலில் மிக பிரதானமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்களை பற்றி பேசும் பாஜக ஒரு புறமும், பிரதமர் வேட்பாளரே இல்லாத காங்கிரஸ் கூட்டணி மறுபுறமும் என்று பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் சென்று கொண்டிருக்கிறது மக்களவை தேர்தல் நிகழ்வுகள். இந்த நிலையில்தான் உத்தரப்பிரதேச தேர்தல் பிரச்சாரத்தில் அயோத்தி பற்றி சர்ச்சைக்குரிய வகையில் பிரச்சாரத்தை மீண்டும் கையில் எடுத்திருக்கிறது. தேர்தல் பிரச்சாரத்திற்காக கண்ணியம் தவறிய மத துவேஷ கருத்துக்களை யார் பேசினாலும் அது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது என்று பல்வேறு கண்டனங்கள் எழுந்த பிறகு நாங்க அப்படி சொல்லல என்று தற்போது மீண்டும் தன் கருத்தில் இருந்து பின்வாங்கி இருக்கிறது பாஜக. இது போன்ற வெறுப்பு பேச்சுக்களை வெறும் தேர்தல் பரப்புரை என்று கடந்து போய்விடுவது நியாயமாக இருக்குமா? ஒரு கட்சியை விமர்சிக்க 1000 காரணங்கள் இருந்தும் மதத்துவேச பேச்சுக்களை, வெறுப்பு பேச்சுக்களை கட்டவிழ்த்து விடுவது ஏன்? பிரச்சாரத்தில் இது போன்று நடந்து கொள்வதை கண்டிக்க வேண்டியது யார்? 5ஆம் கட்ட தேர்தல் நெருங்கியும் கூட மாறவில்லையா பிரச்சார வியூகங்கள் எல்லாம்? இரு பெரும் கூட்டணி என்று சொல்லிக் கொள்ளும் தேசிய கட்சிகள் மாறி மாறி குற்றம் சாட்டுகிறேன் என்ற பெயரில் மக்களை பலியாக்குகிறார்களா? தேசிய அளவில் தேர்தல் பரப்புரைகள் ஏற்படுத்த போகும் தாக்கம் என்ன என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி. இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் 5ஆம் கட்ட தேர்தலுக்கான பரப்புரை இன்றோடு நிறைவடைகிறது. இந்த தேர்தல் பரப்புரைகள் எல்லாம் ஏற்படுத்த போகும் தாக்கம் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு தான் விடை தேட இருக்கிறோம். கருத்துரையாளர்களை அறிமுகம் செய்து விடுகிறேன். அஇஅதிமுகவிலிருந்து திரு குரலார் கோபிநாதன் இணைகிறாரு. அரசியல் விமர்சகர் திரு VS ராமன் இணைகிறாரு. அனைத்து மக்கள் அரசியல் கட்சியிலிருந்து திருமதி ராஜேஸ்வரி பிரியா இணைகிறாங்க. வெகு விரைவில் அரசியல் விமர்சகர் திரு கலை இணைய இருக்கிறாரு. அனைவருக்கும் வணக்கம். குரலார் கோபிநாதன் சார், 5ஆம் கட்ட தேர்தல் நாளை மறுநாள் நடக்க இருக்கு. இந்த தேர்தலுக்கான பரப்புரை, 5ஆம் கட்ட தேர்தலுக்கான பரப்புரை இன்றைக்கியோட நிறைவடைந்தாச்சு. இதுவரைக்கும் நடந்த இந்த பரப்புரை இருக்கு இல்லையா, எப்படியெல்லாம் இருந்தது இந்த 5 கட்ட தேர்தலுக்கான பரப்புரைகள் எல்லாம் இந்தியா முழுக்க? இல்லை, இந்தியா முழுக்க எப்படி இருந்தது என்பதை விட இதுவரை நடந்த பரப்புரையில் எந்த தலைவர் திறமையாக மக்களுக்கு தேவையானதை தன்னுடைய பரப்புரையிலே கொண்டு வந்தார் என்பதை நம்ம முதல்ல பார்க்கணும். ஏன்னா முதல் கட்டமாகவே தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்து விட்டது. அந்த தேர்தல் தான் ஆரம்ப கட்டம். ஏன்னா இந்த பாராளுமன்ற தேர்தல் என்பது ஏறக்குறைய இந்தியாவிலே நடக்கிற ஒரு பெரும் ஜனநாயக திருவிழா. 97 கோடி மக்கள் இதிலே கலந்து கொள்கிறார்கள், வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இது வேற எந்த நாட்டிலும் கிடையாது. உலகத்திலேயே அதிகமான வாக்காளர்களை ஒரு ஜனநாயக நாடு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதை இந்தியா என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தேர்தலில் மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டும்? ஒரு பரப்புரை என்பது ஒரு தலைவனுடைய கடமை என்னன்னா, மக்கள் எதற்காக இதற்கு ஓட்டு போடணும், அவர்களுக்கு என்ன தேவை, இப்பொழுது உள்ள பிரச்சனை என்ன, அதனால் அவைகளை எடுத்து பார்க்கிற பொழுது என்னை பொறுத்தவரை, நான் இந்த கட்சிக்காக சொல்லலை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தான் மிக சரியாக தன்னுடைய பரப்புரையை மேற்கொண்டார் என்று சொல்லலாம். என்னன்னா, அவர் தன்னுடைய பரப்புரையை 4 வகையாக பிரித்து கொண்டார். ஒன்று, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே இருக்கிற பொழுது மக்களுக்கு எப்படிப்பட்ட திட்டங்களையெல்லாம் அவர்கள் கொண்டு வந்தார்கள், அது எப்படியெல்லாம் அவர்களுக்கு நன்மை பயத்தது, அதனால் என்னென்ன நல்லவைகள் நடந்தன என்பதை ஒரு கட்டமாக எடுத்துக்கொண்டார். அடுத்த கட்டம், கடந்த 3 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிற பொழுது மக்கள் பட்ட வேதனைகள் என்ன, அவர்கள் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தார்கள், எப்படி அவர்கள் மக்களை துன்புறுத்தினார்கள் என்பது அடுத்த பகுதி. அதை 2வது பகுதியாக எடுத்துக்கொண்டார். 3வது பகுதி, அங்கே இருக்கிற லோக்கல் இஷ்யூஸ், அது இதுவரைக்கும் யாருமே தொடலை. இன்னைக்கு அதை அவர் சிறப்பாக பேசினார்.
4வது இஷ்யூ தான் அகில இந்திய ரீதியில் நீங்கள் பாரதிய ஜனதா ஒரு கூட்டணியாகவும் இன்னைக்கு இந்தியா கூட்டணி என்று காங்கிரஸ் மற்ற கட்சிகளும் ஒரு கூட்டணியாகவும் இருந்து இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள். அப்பொழுதே தெளிவாக சொன்னார் என்னென்ன, இந்த தேர்தலில் பெரும்பாலும் தொங்கு பாராளுமன்றம் தான் உருவாகும். நிச்சயமாக ஒரு கட்சிக்கு ஒரு மெஜாரிட்டி இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி இருக்கிற பொழுது தேர்தலில் பிரதமரை நிர்ணயிக்கக்கூடிய, பிரதமரை காட்டக்கூடிய, பிரதமர் யார் என்று அடையாளப்படுத்தக்கூடிய வாய்ப்பு சக்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தினார். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க என்னன்னா இன்னைக்கு நீங்க இந்த 5 கட்ட தேர்தல் நீங்க பார்த்திருக்கலாம். முதல் கட்டத்தில் என்னன்னா 2 பேருமே பொய்யான தகவல்களை மக்களுக்கு மீடியா ஒரு சில மீடியாக்கள் மூலமாகவும் பிரிண்ட் மீடியமாகவும் எடுத்து போவது ரொம்ப சாமர்த்தியசாலி. 2 பேருன்னா யாரை சொல்றீங்க? பாஜகவும் சரி, இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற உட்கொண்ட இந்திய கூட்டணியாக இருந்தாலும் சரி, இந்தி கூட்டணியாக இருந்தாலும் சரி. ஸோ இவர்கள் தான் ஊடகங்கள் மூலமாக பொய்யான தகவலை கொண்டு போய் அதன் மூலமாக மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுவிடலாம் என்ற திட்டத்தில் இருந்தார்கள். இது உடைந்து போயிருக்கிறது. அதனால் அதனுடைய வெளிப்பாடு தான் 2 கட்சி தலைவர்களுக்குமே மிகவும் தரம் சார்ந்து பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். உண்மையிலே கொஞ்சம் எடுத்து பாருங்க, ஒரு பிரதமர், ஒரு நாட்டினுடைய பிரதமர், ஏறக்குறைய 140 கோடி மக்கள் வாழ்கிற நாட்டினுடைய பிரதமர், பலதரப்பட்ட பன்முகங்களை கொண்ட நாடு. இன்னைக்கு மத சார்பாக நீங்க யாரையும் பிரித்து விட முடியாது. இன்றைக்கு இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், இந்துக்கள் இருக்கிறார்கள், சீக்கியர்கள் இருக்கிறார்கள், பலதரப்பட்ட மொழிகள் இருக்கிறது, பலதரப்பட்ட இனங்கள் இருக்கிறது, பலதரப்பட்ட கலாச்சாரங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட நாட்டில் ஒரு பிரதமர் பேசுகிற பொழுது இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலை இடித்து விடுவார்கள் என்று பேசுவது, புல்டோசரை வைத்து தகர்த்து விடுவார்கள் என்று பேசுவது எந்த விதத்தில் நியாயம்? அப்பொழுது அவர்கள் எவ்வளவு தரம் இறங்கி விட்டார்கள் எந்த காலகட்டத்தில். எதனால இப்ப மறுபடியும் இந்த அயோத்தி விவகாரத்தை கையில் எடுக்கிறாங்க? என்ன காரணம்? பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் அதை தங்களுடைய கொள்கைகளை, நான் என்ன சொல்றேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கும். ஆனால் நீங்கள் மதத்தை பிடித்து கொண்டு மத சார்பை கொண்டு அதன் மூலமாகத்தான் வாக்குகளை பெற வேண்டும் என்பது உங்களுடைய அடிப்படை. காங்கிரஸ் கட்சியை அவங்க எதிர்க்கிறாங்க, இந்தியா கூட்டணி எதிர்க்கிறாங்கன்னா அவங்கள விமர்சிக்கிறதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கு. எக்கச்சக்கமான காரணங்கள் கொண்டு விமர்சிக்கல. அதுக்குன்னு காங்கிரஸ் ஒன்றும் புனிதமானது இல்லை, இந்தி கூட்டணி ஒன்றும் அவ்வளவு இணக்கமான கூட்டணி இல்லைன்னு எல்லாரும் அதை புரிஞ்சுக்கிறாங்க. ஆனாலும் கூட அதை செய்யாம இப்படி வெறுப்பு பிரச்சாரங்களை ஏன் எதிர்கொள்றாங்க? ஏன் அவங்க கையில ஸ்ட்ராட்டஜியா அதை வச்சிருக்கிறாங்க? அதை மக்கள் கிட்ட எப்படி போய் சேரும்? அதுதான் அவருடைய திட்டம். என்னன்னா அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான மக்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். சிறுபான்மையினர் தான் மற்ற மதங்களை சார்ந்தவர்களாக இருக்கிறார். அதனால பெரும்பான்மையான மக்களுடைய உணர்ச்சிகளை நீங்கள் தூண்டிவிட்டு அவர்களை நீங்க கன்சால்டேட் பண்ணி அவர்களை கூட்டாக நீங்க அமைத்துக் கொண்டால், நீங்கள் சிறுபான்மையினர் நமக்கு ஓட்டு போடவில்லை என்றாலும் பெரும்பான்மையானவர்களுடைய ஓட்டிலே பெரும்பான்மையானதை நீங்கள் பெற்றுவிட்டால் வெற்றி பெறலாம் என்று ஒரு மோசமான ஜனநாயகம் இல்லாத, அடிப்படை கூறு இல்லாத ஒரு திட்டத்தை தேர்தல் வியூகம். அவருடைய ஸ்ட்ராட்டஜி ஆரம்பத்திலிருந்து அப்படிதான் இருக்கு. அதுதான் இந்த பரப்புரை பல இடங்கள்ல நடந்த இந்த பரப்புரைகள்ல வெளிப்பட்டுச்சா? நிச்சயமா. இப்ப இந்த மாதிரியான விவகாரம் எல்லாம் நம்ம இந்த பக்கம் சவுத் இந்தியாவில், தென்னிந்தியாவில் வரக்கூடிய பிரச்சாரங்கள்ல இது மாதிரியான விவகாரங்கள் எதுவுமே வரல. ஆனா வட இந்திய பிரச்சாரங்கள்ல இது அதிகமா பிரதிபலிக்குதுன்னா அப்ப வட இந்தியாவை ஒரு மாதிரியும் தென்னிந்தியாவை ஒரு மாதிரியும் தான் எதிர்கொள்ளுதா தேசிய கட்சிகள்? நிச்சயமாக. நீங்க பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு நீங்க கடந்த தேர்தலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் அவர்களுக்கு அமோகமான ஆதரவு இல்லை. கேரளாவை எடுத்துக்கிட்டோம், அவங்க வெற்றியே பெறல. நீங்க கர்நாடகாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு தடவை இருந்தாங்க, இப்பொழுது தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள். நீங்க தெலுங்காவில் எடுத்தாலும் அங்கேயும் தோல்வியை பெற்றிருக்கிறார்கள். ஆந்திராவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஆட்சி இல்லை. இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அங்க நாம் இருந்த வரைக்கும் தான் அவருடைய முகம் தெரிந்தது. இன்றைக்கு அதுவும் அந்த முகமும் அழிந்து போய்விட்டது. ஸோ அதனால் தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஆதரவு இல்லை. வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன என்று சொன்னால், வட இந்தியாவில் ஏற்கனவே தொன்று தொட்டு பல காலகட்டங்களாக ஒரு சிறுபான்மையினருக்கும் அங்கே பெரும்பான்மையினருக்கும் பல சிக்கல்கள் இருக்கின்றன. ஸோ அதை
தூண்டிவிட்டு அதன் மூலமாக நாம் பயனடைய வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய அடிப்படை திட்டம். ஸோ அதனால தான் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நீங்க இவர்களை உங்களை தாக்கிடுவாங்க என்று சொல்கிறாங்க. ஆனா அதை என்கவுண்டர் பண்றதுடைய சொத்து அதிகமா இருந்தா எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த இவர் பேசுகிறது தப்பு. என்னன்னா இது அவருடைய நிலைப்பாடு. நீங்க இந்தி கூட்டணி அதை விட மோசமான நிலைப்பாட்டுக்கு போயிட்டாங்க. நீங்க ஏதோ ராபின்ஹுட் மாதிரியும் ராகுல் உடனே இந்த சொத்துக்களை எல்லாம் எடுத்து அவங்களுக்கு கொடுத்து விட போகும். நான் பெரும்பான்மையான அதிகமாக இருக்கிற சொத்துக்களை எப்படி அவர் பேசுகிறார், அதாவது பப்பு என்று எதற்காக சொன்னார்கள் என்று இப்போதான் எனக்கு புரியுது. ஸோ இவ்வளவு நாள் அவர் எதை ஒரு அடிப்படையாக வைத்து பேசுகிறார்? நீங்க அந்த மாதிரி இருக்க முடியுமா? ஒரு அரசியல் சாசனத்துல ஒருத்தருடைய சொத்தை எடுத்து இன்னொருத்தர் நீங்க கொடுத்து விட முடியுமா? சொன்னபடி இந்த பக்கம் என்டிஏ அலையன்ஸும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க, இந்த பக்கம் இந்திய கூட்டணியும் பெரிய பிரச்சனைகள் இருக்கிறாங்கன்னா அப்ப மாநில கட்சிகளுடைய ஆதிக்கம் தான் இங்க இருக்கும் நிச்சயமாக. அதனாலதான் நான் சொன்ன ஆரம்பத்திலேயே இந்த தேர்தல்ல ஒரு தொங்கு பாராளுமன்றம் அமைவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிற பொழுது மாநில கட்சிகள் அதிகமான எண்ணிக்கை கொண்ட உறுப்பினர்களை கொண்ட கட்சி நிச்சயமாக தங்களுடைய அதிகாரத்தை காண்பிப்பதற்கான வாய்ப்புகள். நான் திரும்ப உங்ககிட்ட வரேன் கலை சார், தேர்தல்ல பிரச்சாரங்களுடைய பங்கு எத்தகையதாக நம்ம பார்க்கணும்? குறிப்பா நாடாளுமன்ற தேர்தல் மாதிரியான அவர் சொன்னார் இல்லையா, கிட்டத்தட்ட 95 கோடிக்கும் அதிகமான வாக்காளர்களை கவரக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவுல நடக்கக்கூடியது. இங்க பிரச்சாரங்களினுடைய பங்கு எத்தகையது? பிரச்சாரம் என்ன செய்யணும்னா, எனக்கு வாய்ஸ் இது ஒரு நான் பார்க்க சொல்றேன் சார். அதாவது குரலார் சொன்ன மாதிரி எப்படி பிரச்சாரம் அதிமுகவுடைய பிரச்சாரம் சிறந்த உதாரணம். எடப்பாடி நடத்திய பிரச்சாரம். மைக் கொஞ்சம் பக்கத்துல வச்சு பேசுங்க சார். ஓகேயா? சொல்லுங்க சார். எடப்பாடி அவர்கள் பண்ண பிரச்சாரம் ரொம்ப முக்கியமானது. அதுதான் சரியான வழியில போனது. என்ன செஞ்சோம் நாங்க 4.5 ஆண்டுகள்ல, இல்லாட்டி அதுக்கு முன்னாடி மொத்தமா 10 ஆண்டுகள்ல அதிமுக ஆட்சியில என்னென்ன செஞ்சோம் சாதனைகள், அதை விளக்குனாரு. எந்தெந்த இடத்துல இந்த அரசு தோல்வி அடைகிறது 3 ஆண்டுகள்ல, கடந்த 3 ஆண்டுகள்ல இந்த அரசு எந்தெந்த வகையில தோல்வி அடைந்தது, நாங்க கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் இவங்க எப்படி முடக்குனாங்க என்பதை போன்ற மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்துதான் அவர் பிரச்சாரம் செஞ்சாரு. மத ஜாதி ரீதியான பிரச்சாரம் அதுல கொஞ்சம் கூட துளி கூட இல்ல. ஆனா இப்ப இவங்க நடத்துற பிரச்சாரம் அகில இந்திய அளவுல இந்தி கூட்டணி ஆகட்டும், பாஜக என்டிஏ கூட்டணி ஆகட்டும், இவங்களுடைய பிரச்சாரம் முழுக்க முழுக்க மத ரீதியான பிரச்சாரமாக இருக்கிறது, ஜாதி ரீதியான பிரச்சாரமாக இருக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்க, காஸ்ட் சென்சஸ், சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் நடத்துவாங்க. காஸ்ட் சென்சஸ் நடத்துறேன்னு சொன்னா பரவாயில்ல, சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ். அதான் இடஒதுக்கீட்டுக்காக நீங்க சோசியோ எஜுகேஷனல் சென்சஸ் தான் நடத்தணும். அதுதான் இடஒதுக்கீட்டுக்கான வாய்ப்புள்ள, நம்ம கான்ஸ்டிடியூஷன் படி இடஒதுக்கீடு என்பது கல்வி மற்றும் வாழ்வாதாரத்துல பின்தங்கி இருப்பவங்களுக்கு தான் தர முடியும். ஆனா நீங்க சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு தான் நீங்க தர முடியும். நீங்க என்ன சொல்றீங்க, நாங்க சென்சஸ் எடுத்த பிறகு இந்த ரிசர்வேஷன் கோட்டாவை மாத்தி அமைப்போங்கிறீங்க. அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், காஸ்ட் சென்சஸ் மட்டும் தான் எடுக்கணும். ஏன் நீங்க எக்கனாமிக் சென்சஸ் சேர்த்து எடுக்கிறீங்க? அங்கதான் பிரச்சனை. நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்ங்கிறீங்க. இந்த நாட்டுடைய சொத்தை நாங்கள் மறுபதிவு செய்வோம், மறு விநியோகம் செய்வோம், ரீடிஸ்ட்ரிபியூஷன். இந்த நாட்டுடைய சொத்தை நாங்க மறு விநியோகம் செய்வோம் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் டாக்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ்னா அமெரிக்காவில் இருக்குது. அது என்னன்னா, நீங்க உங்க சொத்தை நீங்க உங்க வாரிசுகளுக்கு தரும்போது அதுல பாதிய அரசாங்கத்துக்கு கொடுத்துடணும், வரியாக கொடுக்கணும். அந்த இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ கொண்டு வருவோம் இவங்க தேர்தல் அறிக்கையில சொல்லல காங்கிரஸ். ஆனா வெளியில ராகுல் காந்தி பேசிட்டு பிறகு பின்வாங்கிட்டாரு. இதுல பேச முன்னெடுப்புகளும்
பின்வாங்கலும் தொடர்ந்து இந்த இடம் தான் சார், இந்த இடம் தான். இப்ப என்னன்னா ஒரு விஷயத்த பேசுறாங்க, மிக கடுமையான எதிர்ப்புகள் வரும் பொழுது அதை பின்வாங்குறாங்க, மறுபடியும் வேற ஒரு விவகாரத்தை கையில் எடுக்கிறாங்க, மறுபடியும் எதிர்ப்பு வருது, மறுபடியும் பின்வாங்குறாங்க. ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் இதை ஒரு வியூகமா எடுக்கிறாங்க? அது அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுது, இம்மீடியட் ரியாக்ஷன் வருது, அடுத்த நாளே மாத்தி பேசுறாங்க. இது எல்லாம் மக்கள் கிட்ட என்ன மாதிரியாக போய் சென்று சேரும்? எங்க ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த், சொத்தை, இந்த நாட்டுடைய சொத்தை மறுபகிர்வு செய்வது என்பது நீங்க ஆட்சியில இருந்த 55 ஆண்டுகள்ல ஏன் செய்யல காங்கிரஸ் கட்சி? காங்கிரஸ் கட்சியினுடைய 55 ஆண்டுகள் ஆட்சியினுடைய முடிவுல ஒரு எக்கனாமிக் சர்வே வந்துச்சு. அது என்ன சொல்லுச்சுன்னா, நாட்டுடைய 1% கையில இந்த நாட்டினுடைய 40% சொத்து இருக்குது. இந்த நாட்டினுடைய 50% மக்களுக்கு வெறும் 3% தான் சொத்து, இந்த நாட்டினுடைய சொத்துல பங்கு இருக்குது. அப்படின்னா ஏன் அந்த நிலைமை உங்க ஆட்சியில ஏற்பட்டுச்சு? அப்பெல்லாம் அதை பத்தி நீங்க இப்ப ஆட்சியை இழந்து தெருவுல ஓரத்துல நிறுத்தப்பட்ட பிறகு இப்ப இதெல்லாம் பற்றி பேசுறீங்க. இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, இல்ல சார், இன்னும் ரிசல்ட்டே வரல, அதுக்குள்ள நீங்க ஒரு முடிவை சொல்றீங்களே. முடிவை சொல்லலங்க, இப்போதைக்கு ஓரம் கட்டப்பட்ட இந்த கடந்த தேர்தல் போட்டாங்க இல்லையா, இப்ப எதிர்கட்சி ஆகி ஓரம் கட்ட பிறகு நீங்க இப்ப இதெல்லாம் பேசுறீங்க. இந்த விஷயத்தெல்லாம் நீங்க ஆட்சி செய்யல, எதை செய்யலையா சொல்றீங்க. நீங்க இப்ப உதாரணமா காங்கிரஸ் தேர்தல் இருக்கீங்க, இஸ்லாமியர்களுக்கு நாங்க பேக்வர்ட் கிளாஸ் இஸ்லாமியர்கள் சொல்றாங்க, நாங்க இடஒதுக்கீடு தருவோம் சொல்றாங்க. இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு மத ரீதியாக தரலாமா இல்லையாங்கிற பிரச்சனை பல மாநில நீதிமன்றங்களால் ரத்து செய்யப்பட்டு அது இப்ப மத்திய இது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு நிலுவையில் இருக்குது. அப்படி இருக்க ஏன் பேசணும் தேர்தல் அறிக்கையில? சிறுபான்மையினருக்கு வங்கிய குறி வச்சு நீங்க பல வேலைகளை செய்யறீங்க. ஆனா நீங்க ஆட்சியில் இருந்தப்ப என்ன சொல்லுது சச்சார் கமிட்டி, காங்கிரஸ் ஆட்சியில சிறுபான்மையினரை படு கேவலமாக நடத்தியது காங்கிரஸ் ஆட்சி. அவர்களை அதல பாதாளத்திற்கு அவங்களுடைய பொருளாதார நிலைமையை, சமூக நிலைமையை கொண்டு புரியுது கலைஞர். ஆனா இந்த இடத்துல என்னன்னா, இப்ப இவங்க பாஜகவும் சிறுபான்மையினருடைய வாக்குகளை அவங்க பெரும்பான்மையினருடைய வாக்குகள் வேணும் அப்படின்னு சொல்லி சிறுபான்மையினர் டார்கெட் பண்ணி பேசுறாங்க. இந்த பக்கம் சிறுபான்மையினருடைய வாக்குகளை வாங்கிடணும்னு இவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிறுபான்மையினருடைய வாக்குகள் மிகப்பெரிய ரோல் பிளே பண்ண போகுதா? இல்ல, சிறுபான்மையினர் வாக்குகள் மட்டும் கிடையாது. இந்த இந்தியா சிறுபான்மையினர் வாக்குகளை குறிவைப்பதனால அதற்கு நேரான நிலையை பாஜக எடுக்குது. அவங்க திடீர்னு என்ன செய்யறாங்க, வளர்ச்சியை பற்றி பேசவே இல்லை. அவங்க என்ன சொல்லி தங்களுடைய 2 தாரக மந்திரங்களா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, வளர்ச்சி மற்றும் இந்துத்துவம் சொல்லியிருக்காங்க. வளர்ச்சி என்பது எடுபடாத போது, அவங்களுக்கு எதிரான அதிருப்தி வளரும் போது, வாக்கு எண்ணிக்கை பதிவு குறையும் போது, பதிவாகும் வாக்கு எண்ணிக்கை பல கட்டங்களிலும் குறைந்து கொண்டே போகும்போது, அவர்களுக்கு எதிரான வாக்கு எண்ணிக்கை குறைவது என்பது ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இருக்கக்கூடிய ஆட்சிக்கு எதிரான மனநிலைன்னு பொதுவான ஒரு கருத்து நிலவுவதால பயந்து போன பாஜக இந்துத்துவா கையில் எடுக்கிறாங்க. என்ன பேசுற, உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் இஸ்லாமியருக்கு கொடுத்துருவாங்க, நீங்க 2 எருமை மாடு இருந்தா 1 மாடை பத்திட்டு போயிடுவாங்க, நீங்க நீங்க என்னாச்சு வாய்ஸ் வருதா? தெரியுது சார், கேக்குது, சொல்லுங்க. நீங்க அடிபட்டு போச்சு, சொல்லுங்க. வந்துடுறேன். உங்க மக்கள் தாலிய அறுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க, அதுல இருக்க தங்கத்தை இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த அளவுக்கு ஒரு பிரதமர், நாட்டினுடைய பிரதமர் தன்னுடைய தரத்தை விட்டு பல மடங்கு கீழறங்கி பேசுனது என்பது பொதுவா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றுதான். அந்த மாதிரி புரியுது கலைஞர். இந்த இடத்துல ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் என்னன்னா, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் எல்லாமே வட இந்திய தேர்தல் நடக்கிற போதுதான், அங்கதான் இது எல்லாமே வருது. ஆனா தென்னிந்தியாவில் எந்த இடத்துல இந்த மாதிரி எல்லாம் பேசவே இல்லையா? அப்ப மத்திய அரசோ இல்ல தேசிய நேஷனல் என்டிஏ அலையன்ஸோ இண்டி கூட்டணி ரெண்டுமே எடுத்துக்கிட்டாலும் தென் இந்தியாவை ஒரு மாதிரியும் வட இந்தியாவை ஒரு மாதிரியும் தான் அணுகுறாங்களா இந்த தேர்தல் விவகாரத்துல?
நிச்சயமா அப்படிதான். ஏன்? உதாரணமா நீங்க என்ன சொன்னா, பாஜக மட்டும் இல்லங்க, மத ரீதியான பிரச்சாரங்களை பாஜகவும் இந்தியா கூட்டணி 2 பேருமே தான் எடுக்கிறாங்க. நீங்க எடுத்துக்கிட்டா, நீங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். வயநாடுல சிறுபான்மையினர் அதிகமா இருக்கிறதுனால அவங்க வாக்குகள் குறிவைத்து அவங்களுக்கு எதிராக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் நிக்கிறாரு. ஆனா ராகுல் காந்தி சொல்றாருன்னா, இங்க பாஜகவினுடைய பீட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்றாரு. பாஜக தமிழ்நாட்டுல என்ன காங்கிரஸ் சொல்லிட்டு இருக்கு, பாஜகவோட அதிமுக நல்ல உறவு இருக்குன்னு சொல்றாங்க. அதே காங்கிரஸ் கட்சி கேரளால என்ன சொல்றாங்க, சிறுபான்மை வாக்குகளை ஒரு தொகுதியில ராகுல் காந்திக்காக கவர்வதற்காக என்ன சொல்றாங்க, கேரளாவுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் பாஜகவுக்கும் கள்ள உறவு இருக்குது. தவறு ஊழலில் மாட்டிக்கொண்ட மற்ற 2 மாநில முதல்வர்களை கைது செய்த பாஜக இங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முதல்வர் கேரளாவுல பினராயி விஜயன் ஏன் கைது செய்யல, ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இது வந்து சிறுபான்மையினர் வாக்குகளை கவர்வதற்காக காங்கிரஸ் ஒரு மாநிலத்தில் எடுக்கக்கூடிய வியூகம். அடுத்து என்ன பண்றாங்க, தெலுங்கானால முதல்வர் ரேவந்த் ரெட்டி என்ன சொல்றாரு, சலாதனத்தை ஒழிப்போம் என்று பேசிய இது உதயநிதி ஸ்டாலினை கண்டிக்க மட்டுமில்ல, அவரை தண்டிக்க வேணும். அது எதுக்காக சொல்றாரு, அங்க வரக்கூடிய தேர்தல்ல இந்துக்களுடைய வாக்குகளை கவர்வதற்காக அந்த கோஷத்தை வைக்கிறாரு. அப்ப காங்கிரஸ் என்பது இந்துக்களை தாஜா பண்ண விரும்புது, இஸ்லாமியர்களை தாஜா பண்ண. அதே சமயத்துல கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்குள்ளேயே பெரிய முரணை இருக்கு, அதையும் அவங்க சமாளிக்க வேண்டி இருக்கு. இந்த பக்கம் பாஜக பல்வேறு எதிர்ப்புகளையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி எல்லாம் சமாளிக்க போறாங்கன்னு இன்னும் விரிவாக பேசணும். திரும்ப உங்ககிட்ட வரேன் கலை சார், ராமன் சார். ஒரு கட்ட தேர்தலையும் ஒரு மாதிரியான நிலைப்பாடோட பாஜக பேசுகிறது, ஏன் அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க. ஏன்? அதாவது 5ஆம் கட்ட தேர்தல் நாளைக்கு சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து 4 திசை நோக்கியான இந்த தேர்தல். பாஜக வந்து தமிழ்நாட்டிலையும் தேர்தல் முடிஞ்சு போச்சு, முதல் கட்டத்தில் முடிஞ்சாச்சு. இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி வந்து எப்படியாவது பிஜேபியை வீழ்த்த வேண்டும், இந்த முறை பிஜேபியை 3வது முறை ஆட்சிக்கு வந்ததுன்னா காங்கிரஸ் கட்சி முகவரியே இல்லாமல் ஆகிவிடுமோ என்ற நிலைப்பாடு காங்கிரஸுக்கு தீயாக மனசு அலைப்பாயுது. ஸோ அந்த நிலைப்பாட்டை தான் இன்றைக்கி வந்து காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த ஐஎன்டிஏ கூட்டணி உள்ள பிராந்திய கட்சிகளை நம்பி தான் அவங்க நிற்கிறாங்க. அவர்களுடைய தேர்தல் காங்கிரஸ் கட்சி பாஜகவுக்கும் அதே நெருக்கம் இருக்கே சார், அந்த பிரஷர் இருக்கே. ஏன்னா 10 ஆண்டு கால ஆட்சி நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம், அது நல்லா இருக்கா இல்லையான்னு இப்ப மக்கள் ரிசல்ட் கொடுத்தா தானே, மார்க் போட்டா தானே உண்மைதான், அதை நம்ம நிரூபிக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குல்ல. அந்த விஷயத்துல அவங்களும் அந்த பிரஷரோட தான் இருக்கிறாங்க. அந்த விஷயத்துல உண்மைதான். இப்ப நீங்க சொல்றீங்க தேசிய அரசு கட்சிகள் 2மே வட இந்தியா தென்னிந்தியா என்ற பிரித்து அதன் மூலமாக தேர்தல் உத்தியாக படிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. ஆனால் அது உண்மைதான். காரணம் என்றால் ஒரு மாநில தேர்தல் என்பது மாநிலத்தில் மொழி ரீதியாக, மத ரீதியாக, ஜாதி ரீதியாக, சிறுபான்மை பெரும்பான்மை ரீதியான பலவிதமான தேர்தல் யுத்திகள் நடக்கும். இல்ல நீங்களே சொல்லுங்களேன், அது எப்படி ஒரே நாடு, நம்ம எல்லாரும் ஒரே நாடு தானே சார். நம்ம இந்தியா என்ன பல்வேறு கலாச்சாரங்களை, வித்தியாசமான கலாச்சாரங்களை, வித்தியாசமான பண்பாடுகள் உள்ளடக்கிய ஒரு நாடு. உண்மைதான். அங்க எப்படி வட இந்தியாவில போனா ஒரு மாதிரியும் தென்னிந்தியாவில ஒரு மாதிரியும், அதுக்கு வேற ரீசன் இருக்கு. நீங்க அத நீங்க எவ்வளவு விவரமா அது எவ்வளவு விவரமா நான் அதை சொல்ல மாட்டேன்னு ஆரம்பிக்கிறேன். கேரளாவில் ஓணம் பண்டிகை கொண்டாடுறோம், தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகை கொண்டாடுறோம். அப்ப கேரளா மக்கள் நமக்கு வாழ்த்து சொல்லுவாங்க, ஆனா பண்டிகை அவங்க கொண்டாடுவாங்களா? அப்படி பார்க்கும்போது சுதந்திர தினத்தை எல்லாரும் தான் சார் கொண்டாடுறோம், குடியரசு தினத்தை எல்லாரும் தான் சார் கொண்டாடுறோம். ஆமா சார், நாம் வந்து தேசிய கட்சி நம்ம என்ன பார்க்கணும், காஷ்மீர் டு கன்னியாகுமரி எல்லாம் நமக்கு ஒண்ணுதான். இமயம் முதல் குமரி வரை ஒரே நாடு ஒரே மக்கள் என்றுதான் பாஜக. பாத்தீங்களா, வந்துட்டீங்க. ஒரே நாடு, மொழிகள் பலவானாலும் கலாச்சாரம் பண்பாட்டால் இந்தியா நாட்டு மக்கள் வந்து பேசுதான் பாஜக சித்தாந்தம். இதையெல்லாம் தென்னிந்தியால வந்து பிரச்சாரத்துல பேசுனா, இந்த மத ரீதியாக பிரிவுபடுத்தி பேசுறதோ, இன ரீதியாக பிரிவுபடுத்தி பேசுறதோ தென்னிந்தியால பேசினா இங்கே எடுபடாது. சார் அப்படிலாம் கிடையாது. அதாவது காங்கிரசுடைய திட்டம் என்னவென்றால், கர்நாடகத்தில் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளையும் தலித் மக்களுடைய வாக்குகளையும் ஒருங்கிணைந்து நாம் வெற்றி பெற்றோம். ஆகவே இதே ஃபார்முலாவை தேச அளவில் கொண்டு வர வேண்டும். ஆனால் தென்னகத்தில் கொண்டு வந்து நீங்க ஒண்ணு சொல்லுங்களேன், பாஜகவோட யுக்தி என்ன? அப்புறம் சிறுபான்மையின மக்கள் எல்லாம் வந்து நம்ம பேசவே இல்லையா,
பாகிஸ்தானுக்கும் யாருக்கும் தொடர்பு இருக்குன்னு நம்ம பேசலையா? போன தேர்தலில் சீனாவுக்கும் இங்கே என்னெல்லாம் நடந்துச்சு, சீனாவை வச்சு நம்ம என்னெல்லாம் பிரச்சாரம் பண்ணணும், அதெல்லாம் செய்யலையா? அப்ப உங்களுடைய வியூகம் ஒன்று இருந்ததுன்னா இன்னொரு ஆப்போனன்ட் பார்ட்டி அவங்களுடைய வியூகத்தில் தான் அணுகுவாங்க. அதாவது உங்களுக்கு தேசிய அளவில் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி என்ன விஷயம்னா இரண்டுமா நம் வேண்டும் என்ற நிலைப்பாடு அவங்க இருக்கிறாங்க. காரணம் என்னென்றால் காங்கிரஸ் கட்சியை 2017 தேர்தல் ஆரம்பித்த பொழுது ராமன் சார் தேர்தல் ஆரம்பித்த பொழுது கொஞ்சம் சாதகமான சூழல் அப்படின்னு கருத்து கணிப்புகள், மேபி அவங்க எல்லாம் கருத்து திணிப்புன்னு கூட சொல்லுவாங்க, அதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி நம்ம இருந்தோம். அப்படியே 5வது கட்டத்தை நோக்கி போகும்பொழுது என்ன பேசுறதுன்னு தெரியாம பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டோமே. நம்ம ஒன்றும் கிடையாது சார். இன்னைக்கு இந்தியாவில் பேசுறது சார் நாடாளுமன்ற தேர்தல் தெரியாம சொல்லாதீங்க. இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் பாஜக 400 பிடிக்குமா 450 பிடிக்குமா என்ற ஒரே இலக்கு தான். நீங்க 600க்கு மேல ஜெயிப்போம்னு கூட நீங்க சொல்ல சார். இந்தியாவுடைய நிலைப்பாடு, பாஜக நிலைப்பாடு 400 450 என்ற நிலைப்பாடு தான் சார். ஒரு நிமிஷம், கற்பனைகள் அப்படிங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட கற்பனை இல்ல, மக்களின் எண்ணம் சார். அந்த எண்ணத்தை தான் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். ஒரே நிமிஷம், பிரச்சாரங்கள்லாம் இப்ப இவர் சொன்னார்ல, மத துவேஷம் கிடையாது, இன பாகுபாடு கிடையாது, ஜெனியூனா நாங்க ஆட்சியில் இருந்த பொழுது என்ன பண்ணணும்னு அதிமுக சொன்னாங்க, திமுக என்னெல்லாம் இங்க தப்பு பண்ணுச்சுன்னு எடுத்து சொன்னாங்க, மக்கள் எங்களை வரவேற்றாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு நாங்க ஒரு எக்ஸாம்பிளா இருந்தோம்னு சொன்னாங்கல்ல. நம்மளும் 10 ஆண்டு கால ஆட்சியில் இருந்தோம்ல, நாங்க இந்த சாதனைகளை பண்ணணும்னு சொல்றதுக்கு பதிலா ஈவன் நீங்க காங்கிரஸ் கூட நீங்க எதிர்த்து கூட பேசலாம். ஏன்னா உங்களுடைய எதிர்கட்சி, எதிர்கூட்டணி. அதை பண்ணாம இஸ்லாமிய மக்களுக்கு இது நடந்துரும், இந்துக்களுக்கு அது நடந்துரும், அயோத்திக்கு புல்டோசர் வருது. உங்களுடைய மனநிலையை வச்சோம் ஸ்கேன் பிடிச்சோம் நாங்க பிரச்சாரம் பண்ண முடியும். உங்களுடைய மனநிலை என்ன? பாஜக சாதனைகளை சொன்னால் பாத்தீங்களா, உங்களுடைய மனநிலை என்ன? உங்கள் மனம், உங்களுடைய மனநிலையை குட்டி வெளியில வந்துருச்சு. அப்பலாம் கிடையாது சார். இல்ல மக்கள் மனசு அப்ப என்னன்னா மக்கள் மனசு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. மக்கள் இன்னமும் ஒரே நிமிஷம் ராமன் சார், மக்கள் இன்னமும் இந்து முஸ்லிம்ங்கிற அந்த பிரிவினையோட இருக்காங்க. அதை நம்ம தூண்டி விடுறோம் அப்படி நினைச்சு பேசுறீங்க. காரணம் காங்கிரஸ் கட்சி இத்தகைய எண்ணத்தை பாஜகவை உருவாக்க எண்ணம் கொண்டது காங்கிரஸ் கட்சியுடைய தப்பான எண்ணம். நீங்க உங்களுடைய வியூகத்துக்கு காங்கிரஸ்க்கு என்ன சம்பந்தம்? கிடையாது சார். மீண்டும் இந்தியாவில் ஒரு பாகிஸ்தான், ஒரு பங்களாதேஷ் வந்துவிடக் கூடாது என்பதுதான் பாஜகவின் எண்ணம். ஆனால் காங்கிரஸ் கட்சி அப்படி இல்ல, முழுக்க முழுக்க மத துவம்சம், ஜாதி ரீதியாக மொழி ரீதியாக இல்ல. இப்போ சொல்ற காங்கிரஸ் ஒன்றும் புனிதமான கட்சி அல்ல. யார் இங்க காங்கிரஸுக்கு கொடி பிடிச்சு நிக்கல. அவங்களே கூட்டணியில வயநாட்டுல அவங்க கூட்டணி தான் கம்யூனிஸ்ட் எதிர்த்து நிக்கிறாங்க. அதற்கு யாரும் இங்க வந்து தூக்கி பிடிக்கல. ஆனால் நீங்க காங்கிரஸ் கட்சியை விமர்சிக்கிறீங்களா? விமர்சிங்க. அரசியல்ல எல்லாமே சகஜம்தான். ஒரு எதிர்கட்சியை இன்னொரு கட்சி விமர்சிக்கிறது தான். ஆனால் அதை விட்டுட்டு பிரச்சாரம் அப்படிங்கிற பேர்ல அயோத்திய கையில் எடுக்கிறதும், அயோத்தி ராமர் கோயில பொக்லைன் வச்சு இடிச்சிருவாங்கன்னு பேசுறதும் என்ன? இதெல்லாம் சொன்னாரே இல்லையா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாபர் ராமர் ஜென்மபூமி அந்த கோயிலுக்கு பூட்டு போடுன்னு சொன்னாரே இல்லையா? அது நீங்க எடுத்து பாருங்க. ஆகவே நீங்க எந்த இடத்துல சொன்னார் சார்? அவர் பிரச்சாரம், அவர் கோயிலுக்குள்ள போயிட்டாருன்னு சொல்லி கோயில இருந்து வெளியில வந்த உடனே கோயிலை கழுவி விட்டாங்க சார். நடந்துச்சு. கோயில் கட்டப்பல் பீகார்லயும் சீதை கோயில் கட்டணும் அமித்ஷா சொல்லியிருக்காரு. அது மட்டும் தான் சொன்னீங்களா? இன்னொரு சொன்னீங்களே, பசுவதை செய்தால் அழகிலாக கட்டி தொங்க விடுவோம். என்ன பேச்சு? இந்த பிரச்சாரத்துக்கு தில் இருக்க வேண்டும், திராணி இருக்க வேண்டும். கோமாதா இந்த கொலின புனிதம். அதை நீங்கள் ஒரு பசுவா இறைச்சாய் சொன்னா உலக அளவுல பிஜேபி தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கு சார். சார் ஒரே நிமிஷம், மக்கள் சார் உலக அளவுல பீஃப் எக்ஸ்போர்ட்ல யார் சார் நம்பர் 1ல இருக்கா? இந்த மாநிலம் உலக அளவுல இல்ல இந்தியாவுல குஜராத் மாநிலம் சார். இதெல்லாம் சொல்லிட்டு பசுவதை நம்ம தலைகீழா கட்டி தொங்கணும், இந்த மாதிரியான பேச்சுக்கள் தான் மக்கள் கிட்ட நம்பிக்கையை கொடுக்குமாங்கிறத என்னுடைய சந்தேகம். நிச்சயமாக நம்பிக்கை கொடுக்கும். அதாவது 5, 6, 7 இந்த மூன்றும் இந்த கோமாதா நம்பிக்கை ஊட்டும். மீண்டும் ராமராஜ்யம் அமையும் என்பதுதான் எண்ணம், எண்ணம் சார். வந்து எங்களுடைய எண்ணம் அதுதான். மறுபடியும் இந்த ராமராஜ்யம், அயோத்தியா, பிரச்சனைக்கு காரணமே காங்கிரஸ் கட்சி தான். காங்கிரஸ் கட்சி தேசியம் முழுவதும் மத ரீதியாகவும் ஜாதிய பிரச்சனை குற்றம் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடணும். அப்ப ஆட்சியில் இருக்கிற நாங்க விட்டு கொடுத்துருக்கோமா? சொல்லுங்க. ஒரு நிமிஷம், நீங்க குற்றச்சாட்டு இருக்குதா, விமர்சனங்கள் இருக்கா, வைங்க, மக்கள் முடிவெடுத்துக்கிட்டோம், சரியா? ஆனா அதை விட்டுட்டு நாங்க இப்படி பண்ணுவோம்,
அப்படி பண்ணுவோம், இஸ்லாமியர்களை வந்து அவங்க பாகிஸ்தானோட யார் கனெக்டடா இருக்கா, எதுக்கு பாகிஸ்தான் உள்ள வருது எனக்கு அதுதான் புரியல. காங்கிரஸ் கட்சியினுடைய மக்கள் நினைப்பாங்கல்ல இந்த இடத்துல பாகிஸ்தானோட ரோல் என்ன? பாகிஸ்தான்ல ரோலே அங்குள்ள எம்பி என்ன சொல்றாங்க, இந்தியா வந்து நிலாவிலா கால் வச்சது, நாம சாக்கடையில கால் வைக்கிறோம்னு பாகிஸ்தான் எம்பியே பேசுறாங்க சார். பாகிஸ்தானில் அவர்கள் உங்களுக்கு பாகிஸ்தான் அவர்கள் ராகுல் வர வேண்டும் நினைக்கிறாங்க சார். நம்மளுடைய வளர்ச்சி, இந்தியா ஒரு வளர்ந்துகிட்டு இருக்கிற நாடு, பாகிஸ்தான் திவாலாயிட்டு இருக்கு, ஸ்ரீலங்கா திவாலாயிட்டு இருக்கு. இந்தியாவை பார்த்து நம்ம கத்துக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சா உடனே அவங்க வந்து இவங்கள அவங்க வந்து ஓட்டு போட்டு பிரதமர் திவாலாக வேண்டும். முதல்ல அது காங்கிரஸ் ஜெயிக்கணும் இல்லைங்க. பாகிஸ்தான் திவாலான நாடுன்னு சொல்லக்கூடிய மணிசங்க ஐயர் யாருக்கு துதி பாடுறாரு? பாகிஸ்தான்ல அணு ஆயுதம் இருக்குது, அப்ப நம்ம அணு ஆயுதம் கொண்டு பிரிட்ஜில் கூட வச்சிருக்கோமா? இல்ல நம்ம என்ன தீபாவளி பட்டாசு வச்சிருக்கிறோம்? காங்கிரஸ் கட்சி தலைவரை கேளுங்க சார். காங்கிரஸ் தலைவர்கள் முழுக்க முழுக்க இந்த முறை பாஜக வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க. சம்பந்தம் இல்லாமயே பேசுறீங்க. ஆமா சார், மணிசங்க நம்ம என்ன சொன்னோம், புல்வாமா அட்டாக் தான் நம்ம முழுக்க ஸ்ட்ராட்டஜியை கையில எடுத்தோம். இந்த தடவை அந்த மாதிரி எதுவும் நடக்கல. பாகிஸ்தான், அயோத்தி, பசுவதை, இதெல்லாம் நம்ம கையில எடுக்கிறோமா? காங்கிரசுடைய உண்மையான மனநிலை நாங்க வெளியே சொல்ல முடியாது சார். அவங்க என்ன திட்டம் வச்சிருக்காங்க தெரியும் சார். இந்தியாவை வீழ்த்த வேண்டும், பெரும்பான்மை மக்களுடைய கலாச்சாரம் பண்ண ஒழிக்க வேண்டும் என்பது காங்கிரசுடைய அஜெண்டா. மறுபடியும் நானும் அதை தான் சொல்றேன். காங்கிரஸ் ஒன்றும் புனிதமான கட்சி அல்ல, யாரும் அதற்கு தூக்கி பிடிக்கல. நீங்க விமர்சனம் வைங்க, டேட்டா ரீதியா நீங்க வைங்க, யாரும் வேணாம்னு சொல்லல. ஆனா போற போக்குல துவேஷ கருத்துக்களோ இல்ல பிரிவினைவாதம் பேசுறதோ இல்ல பெரும்பான்மை சிறுபான்மைன்னு வேறுபடுத்துறதோ இந்த இடத்துல மக்கள் கிட்ட எடுபடாது. பாஜக எங்கேயுமே அதை புரிஞ்சுக்குங்க சார். பாஜக இப்படி பிரிச்சு காட்டுறது இல்லை. ஆனா காங்கிரஸ் கட்சி ஓட்டு வங்கியாக பிரிக்கின்றார்கள், அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை வேண்டும் நீங்க சொல்லும்போது இந்தியாவுடைய மக்கள் எங்களுக்கு வேண்டும் பாஜக சொல்ல என்ன தவறு இல்ல சார். பெரும்பான்மை மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அதிக அளவு சொத்துக்களை எடுத்து சிறுபான்மை மக்கள் கிட்ட கொடுத்துருவாங்கன்னு எல்லாம் சொல்றோம்ல. ஆனா அதே கட்சி பாஜக என்ன சொல்றாங்க, ஒடுக்கப்பட்டவர்களுடைய காவலர் நாங்கள் தான். அப்ப அவங்களையும் நம்ம வந்து என்ன சார், சிறுபான்மையினர் கிட்ட கொடுத்துருவாங்க, அவங்கள வேணாலும் ஒரு பக்கம் பேசுவீங்க, இன்னொரு பக்கம் இல்ல அவங்களுக்கு உங்களுக்கு காவலர்கள் நாங்க தானே பேசுவீங்க. காங்கிரஸ் மனநிலை தான் ஸ்கேன் எடுத்து சொல்றோம். இந்தியாவில் தேர்தல் முடிந்து விட்டால் நாங்க அவங்க வழிகிற ஐஎன்டிஏ கட்சி ஆட்சிக்கு வந்துன்னு வச்சுடுவோம். வரப்போறது இல்ல, ஆனாலும் வரப்போறதும் வச்சுடுங்களா. வந்துனா வாண்டுக்கு ஒரு பிரதமர், சிற்றரசர், பேரரசர், இப்படி அவங்களுக்குள்ளே 3 மாசம் கூட நிக்காது சார் அந்த ஆட்சி. ஏன்னா அவ்வளவு பிரச்சனை அங்க இருக்குது சார். வந்து அவ்வளவு பிரச்சனை அங்க இருக்குது. நீங்க அதை ராகு கேது சார். முதல் உள்வாங்கிக்கங்க. இதே நானும் அதைத்தான் எல்லாரும் அதான் சொல்லுங்க. இந்தியா கூட்டணியில பிரதமர் வேட்பாளர் கிடையாது, அவங்க கிட்ட ஒற்றுமை கிடையாது. வெஸ்ட் பெங்கால் அவங்க ஒற்றுமை கிடையாது, கேரளால ஒற்றுமை கிடையாது, டெல்லியில ஒற்றுமை கிடையாது, பஞ்சாப்ல மட்டும்தான் அவங்க இருக்கிறாங்க, மற்ற அங்கங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் யாரும் மாற்று கருத்தே கிடையாது. அதை சொல்லி விமர்சனம் பண்ணலாம். இன்னும் 10 ஆண்டு காலம் நம்ம ஆட்சி நடத்தி இருக்கிறோம், அதனுடைய பெருமைகளை ஏதாவது ஒரு இடத்துல நம்ம பேசி இருப்போமா சொல்லுங்க. இதெல்லாம் இருந்தா தான் பேசுறதுக்கு. அப்படி சொல்லாதீங்க. 2017க்கு பிறகு இந்தியாவில் பெரும்பான்மை மக்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் ஒட்டுமொத்த மக்களும் பாஜக ஆதரிக்கின்றார்கள். இந்த வரக்கூடிய ஜூன் 4 இங்க திறந்து பாருங்க. சார்புடையவர், அதனால நீங்க அந்த கட்சிக்கு சார்பா ஒரு போதும் கிடையாது. அப்பலாம் கிடையாது சார். பாஜக எங்களுக்கு 400 அதான் முக்கியம் சார். இந்தியாவில் ஜூன் 4ஆம் தேதி 400 450 இந்த முக்கியம். 700 800 கூட நீங்களே அப்படி கிடையாது. 400 450 வேணாம்னு சொன்னது. நான் திரும்ப வரேங்க ராஜேஸ்வரி பிரியா. இப்ப என்னன்னா பிரச்சாரத்துல, ஏன்னா இப்ப மக்கள் கிட்ட போய் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுதான் பிரச்சாரம். அதுல முழுக்க என்ன இருக்கணும்? முதல்ல இந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறதால ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் போய் பிரச்சாரம் ஒரு கட்சி பண்றாங்க. இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல, பொதுவா ஒரு கட்சி போறாங்கன்னா அந்த பிரச்சாரத்துல என்னெல்லாம் இருக்கணும்? அதாவது ஒரு ஆட்சி செய்த கட்சி இந்த 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்திருக்காங்கன்னா அவர்கள் செய்த சாதனைகளை சொல்லணும். நாட்டுல என்னென்ன வளர்ச்சி அவர்களால் ஏற்படுத்த முடிஞ்சிருக்குங்கிறத சொல்லியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாலும் இனிமேல் நாங்க இதெல்லாம் பண்ணுவோம், கிராம நகரத்துல வேலை வாய்ப்பை உருவாக்குவோம், சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், இது மாதிரி மக்கள் சார்ந்த பல்வேறு நிலைகள் இருக்கு. எல்லா நிலையில உள்ள மக்களையும் கவரும் வகையில் அவங்க என்ன வேணாலும் ஒரு வாக்குறுதிகளை கொடுக்கலாம். இதை எல்லாமே தாண்டி இன்னைக்கு உலக அளவுல
இந்தியாவுடைய மாண்பையே அழிக்கிற மாதிரி இந்த தேர்தல் பிரச்சாரம் அமைந்திருக்கு அப்படிங்கிறது தான் மிகவும் வேதனையான ஒன்றாக நான் ஏன் பார்க்கிறேன். மாண்புக்கு என்ன அப்படி வந்துச்சு ஆமா, இந்தியாவுடைய மாண்பே மதச்சார்பின்மை மிக முக்கியமானது. அந்த மதச்சார்பின்மையே இங்க அப்படியே ஒழித்து ரெண்டு பேருமே இதுல வந்து பாஜக காங்கிரஸ்னு பிரிச்சு பேசவே நான் விரும்பல. இவர்கள் ஒன்று பேசும்போது இந்த பக்கம் இவங்க அதிகமா பேசணுமே, இவர்களும் வேறு விதமா பேசுறது, மாறி மாறி ரெண்டு பேருமே இந்தியாவுடைய பன்முகத்தன்மையே அழிக்கும் வகையில தான் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்றது மட்டும் இல்ல, உலக நாடுகள்ல பல்வேறு ஆய்வறிக்கைகளை வெளியிட்டு இருக்காங்க. நியூயார்க் டைம்ஸா இருக்கட்டும், இந்த கார்டியன் யூகேவாக இருக்கட்டும், இது மாதிரி பல்வேறு நாளிதழ்கள்ல மிகப்பெரிய தலையங்க பகுதி எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் அண்ணன் அவர்களுக்காக நான் 2-3 வேணா எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். அதாவது நியூயார்க் டைம்ஸ் அமெரிக்காவில் என்ன வெளியிட்டு இருக்காங்கன்னா, பரவலா இங்க வந்து வேலை வாய்ப்பை நீங்க உருவாக்கல, கிராமப்புறங்கள்ல வேலை வாய்ப்பை உருவாக்கல, சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, இதெல்லாம் கொடுக்கல. இதற்கெல்லாம் பதிலாக, இதற்கெல்லாம் தீர்வாக நீங்க இந்தியாவை கிளாஸ்ட்ரோபோபிக் இந்து தேசமாக மாற்றினால் அது மாறிடுமா? ஒரு நிமிஷம் எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு பேசுங்க. இது நான் சொல்லல, இது ஆய்வறிக்கையில வெளியான கருத்துக்களை நான் சொல்றேன் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி நியூயார்க் டைம்ஸ்ல வரும்போது உலக அளவுல பேசு பொருளாக மாறுது. அது மட்டுமல்ல, பல இடத்துல நான் சொன்னக்கூடிய இந்த கார்டியன் யூகேவிலையும் என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் முடிவு என்னவாக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் நரேந்திர மோடி தலைமையின் கீழ் தோல்வியுற்றது இந்திய ஜனநாயகம், இந்திய ஜனநாயகம் தோல்வியுற்றது. இது மாதிரியே எல்லாரும் பேசும்போது உண்மையாகவே ஒரு நாட்டை நேசிக்கக்கூடிய பலருக்கு மன வருத்தமா இருக்கு. நீங்க வந்து தேர்தல்ல முதல் கட்டமாக நடந்த தேர்தல்ல உங்களுக்கான வாய்ப்பு சரியாக இல்லை என்றவுடன் உங்களுடைய பிரச்சார முறை மிகவும் மோசமானதாக மாறுது. அதை எல்லாருமே பாக்குறோம். அது காரணம் தமிழ்நாடு தானா? முதல் கட்டமா தமிழ்நாட்டுல நமக்கு எடுபடல அப்படின்னு உடனே நம்ம அங்க போயாவது நம்ம ஏதாவது பேசியாவது ஓட்ட வாங்கிடலாம் அப்படிங்கிற பிரஷர் வந்துருச்சோ? கண்டிப்பாக இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம். அதுல அதற்கப்புறம் அவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு இடத்துலயும் கர்நாடகா பாஜக என்ன செய்யுதுன்னா, இடஒதுக்கீடு குறித்து ட்விட்டர்ல பதிவு போடுறாங்க, முஸ்லிம்களுக்கு எதிரான விளம்பரத்தை அவங்களே போடுறாங்க. இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய மோசமான செயல். பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் என்ன சொல்றாரு, அரசு வேலையில இடஒதுக்கீடு வந்து சிறுபான்மையினருக்கு தரணும் அப்படின்னு சொல்லி வெளியிட்டு இருக்காங்க. அப்படின்னா அவர்களுக்கு ஆயுதப்படை தான் கொடுக்க முடியும். இது போன்ற ஒரு மோசமான பேச்சுக்களை நாம வந்து பார்த்திருக்கவே முடியாது. ஜே.பி. நட்டா அவர்கள் வந்து காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையை பார்க்கும்போது நான் வந்து இது முஸ்லீம் லீக் அறிக்கைன்னு நான் நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு எகத்தளமா பேசுறேன். இது மாதிரியான பேச்சுகளை எல்லாம் நாம எப்படி எடுத்துக்கிறது? இவர்கள் பேசியதற்கு பதில் காங்கிரஸ் பேசினார்கள்ங்கிறத நான் முன்னெடுக்கலங்க. இந்த பிரதானமாக இன்றைக்கு பதவியில இருந்துட்டு இருக்கோம், உங்களை ஒரு பிரதமரா நினைச்சிட்டு இருக்கும் போது அவர்கள் மத்தியில நீங்க வந்து பெண்களோட தாலி குறித்து பேசுற, அது மட்டும் உங்களோட இந்து மதத்தின் கீழ் வராதா? நீங்க தாலியை அறுத்துட்டு போயிடுவாங்கிறது வந்து எவ்வளவு பெரிய பேசுபொருளாக பெண்களுக்கு மத்தியில பார்க்கப்படும். உங்களுக்கு தேவைன்னா மட்டும் நீங்க இப்படி பேசுறீங்க, இல்லன்னா இப்படி பேசுறீங்க. மொத்தத்துல உங்களுக்கு எதையோ ஒண்ணு பேசி நீங்க சொன்ன 400 450 இதை மட்டுமே நோக்கி நீங்க போயிட்டு இருக்கீங்களே தவிர உங்களுடைய நோக்கம் இந்தியான்னு ஒரு நாடு எப்படி இருந்தது, இதை நாம எப்படி மாத்திக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை ஏத்திட்டு இருக்கோமேங்கிற எண்ணமே வரல, எந்த இடத்துலயுமே வரல. தேர்தல் ஆணையமும் அது குறித்து எந்த விதமான நடவடிக்கையும் சரியான முறையில் எடுக்கல. இப்ப கங்கனா ராணவத் இருக்காங்க, அவர்களுக்கு எதிராக அந்த வேட்பாளரா இருக்கும் போது அவர்களுக்கு எதிராக பேசுறவங்க மேல நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க. பாஜக தலைவர் ஹேமமாலினியா அவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய காங்கிரஸ் தலைவர் மேல நீங்க உடனடியாக நடவடிக்கை எடுத்து 48 மணி நேரம் அவங்க பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கண்டனம் தெரிவிக்கிறீங்க. ஆனால் நீங்க பாஜக சார்பாக இவ்வளவு மோசமாக குறிச்சு காமிச்சிட்டு இருக்கேன், அவர்களை பற்றி எல்லாம் எந்த விதமான நடவடிக்கையுமே நீங்க எடுக்கல. இப்ப இவ்வளவு பெரிய ஜனநாயக திருவிழா, இந்தியாவிலே இங்கதான் அதிகமான மக்கள் வந்து ஓட்டளிக்கிறாங்க, அதெல்லாம் இந்த மாதிரியான சூழல்ல மக்களுக்கு ஜனநாயகத்தின் மேல எது நம்பிக்கையை கொடுக்கும்? தேர்தல் ஆணையத்தின் அடிப்படையிலும் கேட்கிறேன், இன்னொரு பக்கம் ஒரு கட்சி மக்கள்கிட்ட நம்பிக்கையை பெறணும்னா எது கொடுக்கும் உங்களுக்கு நம்பிக்கையை? மக்கள்கிட்ட நம்பிக்கையை கொடுக்கறதுங்க, அதாவது பாகுபாடு இல்லாம ஒரு போக்க வந்து எந்த கட்சியா இருந்தாலும் கடைபிடிக்கணும். அதேதான் இந்திய அரசியலமைப்புல தேர்தல் ஆணையம் ஒரு அரசியலமைப்பா இருக்கு, அதுவும் அது போலதான் செயல்படணும். எந்த பாரபட்சமும் பாகுபாடும் இல்லாம எல்லாருக்கும் சமமான ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்துல இருக்குன்னா தேர்தல் ஆணையத்து மேல கொண்டு போய் நீங்க மனு கொடுத்தாலும் அதை நீதிமன்றமே தள்ளுபடி செய்கிறது. டெல்லி உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துட்டு ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டாலும் அப்ப அந்த இடத்துல இதை ஒரு தனி நீங்க அமைப்பாக பார்க்கும் போது அதுலயும் வந்து ஒருதலை பட்சமாக இருந்தாங்கன்னா அல்லது ஒரு கட்சியும் ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே சாதகமாக இருந்தா இந்த நாட்டோட நிலை என்னவாகும்? இப்ப அந்த மதவாதத்தை தடுத்து நிறுத்துற மாதிரி யாருமே இன்னைக்கு இந்த தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் இல்ல.
இப்ப அண்ணன் அவர்கள், கலையண்ணன் அவர்களும் கோபி சார் அவர்களும் சொன்னதுல அதிமுக முதல் கட்ட தேர்தலில் தமிழ்நாட்டில் நடந்த அதிமுகங்கிற ஒரு கட்சியுடைய தேர்தல் பிரச்சார முறையை நீங்க உண்மையிலேயே எடுத்துக்காட்டா எடுத்திருந்திருக்கலாம். அதை தான் நான் வலியுறுத்த விரும்புறேன். ஏன்னா மக்கள் நலன் சார்ந்து ஆட்சி செய்த போது இருந்த திட்டங்களை இவங்க எப்படி ஒழிச்சாங்க, என்னென்னலாம் நாங்க திட்டம் கொண்டு வந்தோம், இவர்கள் இன்னைக்கு என்ன எப்படி இந்த நாட்டை மாத்திக்கிட்டு இருக்காங்க, இது மாதிரியான ஒரு மக்களை நோக்கிய அருமையான ஒரு தேர்தல் பிரச்சார முறையை கையாண்டார்கள். இதை நீங்க ஒரு எடுத்துக்காட்டுக்குனாவது எடுத்திருக்கலாம். என்ன நோக்கம்னு தெரியல. இப்ப பாஜகவுக்கும் காங்கிரஸ்க்கும் பிரிவினைவாதத்தை, வகுப்புவாதத்தை தூண்டிவிட்டு ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியை வந்து இங்க உருவாக்கி இருக்காங்க. இந்த சூழ்ச்சி அதிர்ச்சியை ஏற்படுத்துதுன்னு நான் சொல்லல, தேர்தல் ஆணையத்துல வேலை பார்க்கறவங்களே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. பெயர் சொல்ல விரும்பாதவர்களும் சொல்லி பல பத்திரிகைகளை வெளியிடுறாங்க. விஷப்பத்தனமான ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை இதுவரை என் அனுபவத்தில் நான் பார்த்ததே இல்லை. இப்படிப்பட்ட இந்த வெறுப்பு பிரச்சாரம் எல்லாம் எப்படி டிராபேக் ஆகும்? அது இந்தியா கூட்டணிக்காகட்டும் இல்ல என்டிஏ கூட்டணிக்காகட்டும், எப்படி அவங்களுக்கு அது டிராபேக் ஆக போகுது? மக்கள் மத்தியில அவங்க நினைச்சாங்க ரசிப்பு தன்மை அதிகமாகும். இது மாதிரி எல்லாம் நாம பேச தொடங்கும் போது ராகுல் காந்தி அவர்களும் நினைச்சிருக்காரு, பல இடங்கள்ல பேசும்போது மக்கள் ரசிப்பாங்க. அதையுமே மக்கள் ரசிக்கல. திரு மோடி அவர்கள் பேசியதையும் மக்கள் ரசிக்கல. இந்த ரசிக்கல அப்படிங்கிற பட்சத்துல வெறுக்கத்தக்க வகையில போய் சேர்ந்துட்டு மக்கள் மத்தியில ஏன் இதெல்லாம் பேசுறாங்க, இன்னைக்கு எனக்கு இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர். அதற்கு நீங்க என்ன தீர்வு வச்சிருக்கீங்கன்னு பேசியிருக்கலாம்ல. மக்கள் பிரச்சனைகளை பத்தி பேசல. மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசாததுனால மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வெறுப்பு தான் இவர்கள் மேல வந்திருக்கு. ஒருவேளை மக்கள் பிரச்சனைகளை பேசினா நம்மளே சிக்கிக்குவோம், ஏன்னா நம்மளை பார்த்து கேள்வி கேட்டுருவாங்களோங்கிறதுக்காக இதை பேசினா மக்கள் எல்லாம் ஐயோ அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்களே, இதற்கு இந்த ஈர்கோடுகள் தத்துவம் தானே, அதை ஏதாவது இதுல அப்ளை பண்ணிருக்காங்களா ஸ்ட்ராட்டஜியா? அதுல மக்களை வந்து சிந்திக்காமல், அதாவது அவர்களுடைய பாதையில போய் அவர்களுக்கான நலத்திட்டங்களை பேசி நல்ல அரசியல் செய்யணும் அப்படிங்கறத விடுத்துட்டு அப்படியே அவர்களை மாத்தி ராமர் கோயில் அவர்களுடைய கட்சியுடைய அடிப்படை கோட்பாடுகளுக்குள்ள போயிட்டாங்க பாருங்களேன். இதை வந்து நான் நிறைய ஹிண்ட்ஸ் எடுத்திருக்கேன் சார், அண்ணனுக்காக தான் எடுத்தேன். ஏன்னா அமெரிக்காவில் ஜார்ஜ்டவுன் பல்கலைக்கழகத்தில் இந்திய அரசியல் துறை பேராசிரியர் நூறுதீன் அவர்கள் சொல்லும் போது இதுதான் சொல்றாரு, கட்சியுடைய முக்கியமான அடிப்படை அப்படிங்கிறத இந்த 10 ஆண்டுகள்ல வந்து மோடி அவர்கள் தான் பேசாம மற்ற தலைவர்களை விட்டு அங்கங்க அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனால் இப்போது தானே இறங்கி எப்படியாவது நம்ம இந்து மக்களுடைய ஓட்டுகளை வாங்கணுங்கிறதுக்காக இறங்கி இது மாதிரியான செயல் செய்யறது மோசமான ஒரு நிலையை உலக அளவுல பரப்பி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் குறிப்பிடுறாங்க. இதுதான் முக்கியமா சொல்லணும்னா மக்கள் நலன் கவலை இல்ல, நாட்டோட வளர்ச்சி தேவையில்லை, எங்களுக்கு வாக்கு வங்கி அரசியலுக்காக மக்கள் மத்தியில ஒரு உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு, ஏன்னா எல்லா தரப்பு மக்களும் இருக்காங்க, அதை நம்ம உணரணும். எல்லா மக்களும் வந்து நம்ம நலத்திட்டங்களை பேசுறதுக்கான வாக்கு வங்கியாக உருவாகுமானா இல்ல. அதே சமயத்துல அந்த எதற்கு வாக்கு வங்கி அதிகம்னு பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு உணர்ச்சியை தூண்டுற இடத்துல வந்து ஒரு வாக்கு வங்கிங்கிறது உருவாகும் தான். ஆனா அது நல்லதா கெட்டதாங்கிறது தான் முக்கியம். இப்ப இந்த 5 நம்ம வந்து நல்லதா கெட்டதான்னு பார்க்கணும்ல. ஒரு ஊசி இருக்குங்க, ஒரு விஷ ஊசி இருக்கு, அதை போட்டா இது விஷம், இது போட்டா அவங்க உயிர் இழந்துருவாங்கன்னு தெரிஞ்சாலும் இல்ல என்னோட நல்லதுக்காக அது விஷ ஊசியா இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம போட முடியுமா? அது மாதிரியான செயலை தான் இந்த 2 கட்சிகளுமே செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. இப்ப 5 கட்ட தேர்தலை தாண்டி வந்த 5வது கட்டம் இப்ப நடக்க போகுது நாளை மறுநாள். இப்ப என்னன்னா அடுத்தடுத்து 2 கட்டம் இருக்கு இல்லையா, அதுல இந்த பிரச்சார வியூகங்கள் எல்லாம் அப்படியே மாறப்போகுதா, வேறு ஏதாவது மாற்றுவதற்கு திட்டம் வைத்திருப்பாங்க? ஏன்னா இதுல இவ்வளவு எதிர்ப்பு வந்துருச்சு இல்லையா, அப்ப நம்மளுடைய வழியை மாத்திக்கலாம் அப்படின்னு ஏதாவது யோசிப்பாங்களா? இல்ல இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இதுல வந்து இனிமேல் மாத்துறதுன்னா நம்ம வேற ஏதாவது பேசிடுவோம் தம்பி, நம்ம மாத்துறத பத்தி இப்ப பேச முடியாது. தேர்தல் முடிஞ்சிட்டு இதற்கு மேல மக்கள் வாக்களிக்க போறாங்க, இதோட முடிஞ்சிட்டு. இதற்கு அடுத்தடுத்த தேர்தல்களாவது இது மாதிரி நடக்கக்கூடாது. இந்த மாதிரி வெறுப்பு பிரச்சாரங்கள், துவேஷ கருத்துக்கள் இது வந்து அவர்களுக்கு வாக்கு வங்கிக்க சுலபமா இருக்கும். ஆனா இன்னைக்கு உலக நாடுகள் மத்தியில இந்தியாவுடைய மொத்தத்தையுமே நீங்க வந்து கொண்டு போய் கீழே சேர்த்துட்டீங்க. இந்தியாவா இன்னைக்கு வந்து இந்துக்கள் நாடு அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்துட்டு போகணும்னு நினைச்சு உங்களுடைய அடிப்படை கோட்பாடுல நீங்க போய் இந்தியாவுடைய தன்மையை இழக்க செய்து கொண்டிருக்கிறீர்கள். இது வந்து எங்களை போன்றவருக்கு மிகப்பெரிய ஆபத்தா இருக்கு. கண்டிப்பா அதன் காரணமா தான் அவர் குரலாசர் ஃபர்ஸ்டே சொன்னார், என்னன்னா
மாநில கட்சிகளுடைய ஆதிக்கம் இந்த தேர்தல்ல வெளிப்பட போகுது அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. கண்டிப்பாக அண்ணன் அவர்கள் சொன்னது போலவே இங்க வந்து மிகப்பெரிய பெரும்பான்மையோட எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும். மாநில கட்சிகளுடைய ஆதரவு நிச்சயமாக ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்கு தேவைப்படும் நிலைதான் உருவாக போகுது. அதற்கு அடிப்படையான காரணம் இந்த தேர்தல் பிரச்சார முறை தேவையில்லாத ஒரு தேர்தல் பிரச்சார முறையை கையில் எடுத்துட்டாங்கிறது தான் காரணம். இவர்கள் திட்டங்களை பற்றி பேசியிருந்தாலோ ஒரு நல்ல தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் வந்து நல்ல தேர்தல் அறிக்கையை உருவாக்கி இருக்கலாம். இது மாதிரி நாங்க இதெல்லாம் மாற்றி இதெல்லாம் அமைக்க அதுவும் செய்யல. இல்ல இவர்கள் ஏதாவது இன்னும் நாட்டை நாங்க அப்படி மாத்துறோம் இப்படி மாத்துறோம் அவர்களுக்கு சொல்லி தர தேவையில்லை. மக்கள்கிட்ட ரீச் ஆகல, அப்ப மக்கள் முடிவு பண்ணிருப்பாங்கல்ல. அது என்ன முடிவுங்கிறத ஜூன் 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். குரலர் கோபிநாதன் சார், பிரச்சாரங்கள் அதெல்லாத்தையும் தாண்டி ஜூன் 4 எப்படி இருக்க போகிறது? ஏன்னா இந்த ஜூன் 4 ரிசல்ட் வரும்பொழுது இந்த பிரச்சார முறைகள்லாம் இருக்கு இல்லையா, இதனுடைய ரெஃப்ளெக்ஷன் அங்க பார்க்கலாமா? எப்படிப்பட்ட இதா இருக்க போகுதுன்னு கணிக்கலாம்? உண்மையிலே இந்த தேர்தல் வந்து ஒரு வித்தியாசமான தேர்தல். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான தேர்தல். எனக்கு எப்பொழுதுமே பாராளுமன்ற தேர்தலில் 2 கூட்டணிகள் தான் இருக்கும். ஒன்று தேசிய கட்சிகளில் இருக்கிற 2 கட்சிகளில் பாஜக கூட்டணி அல்லது காங்கிரஸ் கூட்டணி. ஆனால் இந்த தேர்தலில் காங்கிரஸ் தனியாகவும் பாஜக தனியாகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனியாகவும் சீமான் தனியாகவும் இன்னும் சில கட்சிகள் தனியாகவும் இருக்கின்றன. அதனால் இந்த கட்சி ஓட்டு எப்படி போகும் என்று பார்த்தா நீங்க மக்களை வந்து நம்ம சாதாரணமாக எடை போட முடியாது. எந்த அதான் நம்மளுடைய சரித்திரமே அதான் சொல்லுது. நம்முடைய 2019 மிகப்பெரிய உதாரணம். இங்க என்ன ஆட்சி வேணும், பாராளுமன்றத்துக்கு யாருக்கு போடணும் தெளிவா மாத்தி போடுறோம். புரட்சி தலைவர் காலத்துல இருந்து புரட்சி தலைவர் காலத்துல 1980ல நீங்க மொத்த இடங்களையும் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் வெற்றி பெற்றது பாராளுமன்றத்துல 1980 நடந்த எலெக்ஷன்ல. உடனே ஆட்சியை கவிழ்த்து விடுகிறார்கள். உடனே மீண்டும் அடுத்த ஆட்சி வருகிறது, தேர்தல் வருகிறது, சட்டசபை தேர்தல். அதுல ஒட்டுமொத்தமாக புரட்சி தலைவருடைய பிரச்சாரத்தினால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் மீண்டும் ஆட்சி பிடிக்கிறது. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலும் அப்படிதான் அவர்களை வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால மக்கள் வந்து சாதாரணமாக எடை போட முடியாது. எவர்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே அவங்க கம்பேர் பண்ணுவாங்க. அதனால தான் வள்ளுவ பெருந்தகை ரொம்ப அழகாக சொல்லுகிறார். என்னன்னா, அள்ளல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை என்று சொல்லுகிறார். நீ ஒரு கொடுங்கோலன் ஒருத்தன் ஆட்சி செஞ்சா அதுல நடக்கிற கொடுமையில அனுபவித்த மக்கள் விடுகிற கண்ணீர் இருக்க, அது வந்து ஒரு அண்டர் கரண்ட் என்று சொல்வார்களே, அது போல் ஓடிக்கொண்டே இருக்கும். அது தேர்தல் சமயத்தில் நிச்சயமாக வெளிப்படும். அதுதான் நீங்க பார்த்தீங்க இந்த கடந்த தேர்தலில். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வேட்பாளர்கள் இதுக்கு தொகுதிக்கு செல்லுகிற பொழுதெல்லாம் மக்கள் விரட்டி அடித்தார்கள். இதுதான் இந்த ஆற்றாது அழுத கண்ணீர் என்று சொல்கிறாரே, அது நடந்தது. நீங்க இவங்க திமுக என்ன நினைச்சாங்கன்னா 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், அதனால எல்லாருமே நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க, பஸ் இலவசமா விட்டுட்டோம் ஓட்டு போட்டுருவாங்க. ஆனா அதை அழகாக சொன்னார் நம்ம எடப்பாடி அவர்கள். கண்களை விட்டு சித்திரம் வாங்கினால் கைகட்டி நகையாரோ என்று பாரதி சொன்னான். அந்த மாதிரி நீ ஒவ்வொருத்தன் தலையிலையும் 6000 ரூபாய் 7000 ரூபாய் கட்டி விட்டு அடி மின்சாரத்தை நீ 2000 ரூபாய் அவன் அதிகமா செலுத்தணும், வீட்டு வரி அதிகமா ஒரு 1000 ரூபாய் செலுத்தணும், பால் விலையில் 1000 ரூபாய் அதிகமாக செலுத்தணும், அத்தியாவசிய பொருட்கள் 3000 ரூபாய் அதிகமாக செலுத்தணும். ஸோ ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தலையிலையும் நீங்கள் 6000 ரூபாய் கட்டிட்டு அவனுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா ஏறக்குறைய இதுதானே. கண்களை விட்டு சித்திரம் வாங்கினா சும்மா இருப்பாங்க, அவங்க ஹாப்பியா இருக்க முடியுமா? ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது. அதனால இந்த ஜூன் 4 நிச்சயமாக மக்கள் விழித்து கொண்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற கட்சி. எல்லாருக்கும் சமத்துவத்தை பொறுக்கிறது. என்ன சமூக நீதி காத்த வீராங்கனை என்று புரட்சி தலைவி அம்மாவிற்கு பட்டம் கொடுத்தது இந்த திராவிட கழகத்தில் இருக்கிற இவர் தான், வீரமணி தான். அப்படிப்பட்ட கட்சி முதலாக இந்தியாவிலேயே 69% நிலைநாட்டிய கட்சி. அதனால நிச்சயமாக ஜூன் 4 நமக்கு ஆதரவாக இருக்கும் என்று சொல்கிறேன். நன்றி ராமன் சார். என்னன்னா தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, அங்கங்கே இருக்கக்கூடிய இப்போ வெஸ்ட் பெங்கால் ஆகட்டும், டெல்லி ஆகட்டும், தெலுங்கானா ஆகட்டும், ஆந்திராவாகட்டும், அங்கேயுமே கூட அந்தந்த மாநில கட்சிகள் தான் வந்து ஆதிக்கம் செலுத்த போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்களே, என்ன பண்ண போறீங்க? இல்லை, மாநில கட்சிகள் ஆதிக்கம் சொல்றது அண்ணன் வந்து அவர் சொல்றது உண்மைதான். நாங்கள் அதை நாங்கள் வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே நேரத்தில்
ஆனா அப்படி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கட்சிகள்லாம் இந்த கூட்டணியில இல்ல, அந்த கூட்டணியில இல்ல. அதுதான் இங்க பெரிய முக்கியமா கவனத்துல வைக்க வேண்டியது. அதை மட்டும் விட்டுட்டு நீங்க சொல்றீங்க பாருங்க. அதாவது ஒரு விஷயம் கேளுங்க, ஐஎன்டிஏ கூட்டணியில ஏற்கனவே அங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கும் மம்தா பானர்ஜிக்கும் கருத்து வேறுபாடு, கம்யூனிஸ்டுக்கும் கருத்து வேறுபாடு, ஆம் ஆத்மி கருத்து வேறுபாடு. அதான் சார் சொல்றேன், அவங்க அந்த கூட்டணியிலும் இல்ல, உங்க கூட்டணியிலும் இல்ல. அப்ப என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா? ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் ஒன்றிணைந்து இன்னொரு மூன்றாவது அணி கூட அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? There are some probabilities. அந்த மூன்றாவது அமைப்பு என்பது உருவாக்குறது வாய்ப்பு கம்மி. காரணம் அவர்கள் பாஜகவுக்கு தான் கண்டிப்பா ஆதரிப்பார்கள். காரணம் என்ன? அதே போல நீங்க இவ்வளவு கான்ஃபிடன்ட்டா சொல்றீங்க. ஆமா அதே சார், போல நீங்க இல்ல முன்முடிவு நீங்க எப்படி எடுக்க முடியும்? அதுக்கான வேலை நடந்துருக்கு. என்ன வேணா நடக்கலாம் சார், அதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பாத்தீங்களா சார்? அதற்கான வேலை சார், ஒரு மாநில அரசுடைய திட்டங்கள் என்னன்னு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் உங்களுக்கு தெரியும். அதே போல மத்திய அரசுடைய நிலைப்பாடு என்ன? இல்ல பாத்தீங்களா, நான் ஒரே ஒரு நிமிஷம் அசந்துட்டேன். அதற்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்குன்னா அப்ப என்ன முடிவு வரப்போகுது அப்படிங்கறத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. போன ரவுண்ட்ல சொன்னீங்க 400 500 நீங்க அரசியல் இப்படி போட்டு உடைச்சிட்டீங்களே சார். உங்க சாட்டிஸ்ஃபைடா சொல்றேன். என்ன சொல்றாரு? ஒருவேளை இல்ல உண்மை அப்படியே மைண்ட் வாய்ஸ்னு வெளியில கொட்டிட்டீங்க. இல்ல சார், ஒரு கருத்துக்கு தான் சொன்னது. அதாவது ஐஎன்டிஏ கூட்டணி, இப்ப அமித்ஷா அவர்கள் சொன்னாரு ஐஎன்டிஏ கூட்டணி ஆட்சி வரும், ஒருவேளை மூன்றாவது நாங்க ரெடியா இருக்கோம்னு சொல்றீங்க. அப்ப உங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அதத்தான் வந்து எல்லாரும் பேர் சொல்றாங்க. முதல் கட்டத்துல இருந்த பிரச்சாரத்துக்கும் இப்ப 5ஆம் கட்டத்துல நடக்கக்கூடிய பிரச்சாரத்துக்கும் வித்தியாசங்கள் நிறைய. தேசம் வளர வேண்டும், தேசபக்தி உணர வேண்டும் என்பது பிராந்திய கட்சிகளுடைய பல கட்சி தலைவர்கள் பாஜக அவங்க எப்படி சார் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க? ஒவ்வொரு கட்சிகளும் அப்பலாம் கிடையாது சார். அழுத்தம் கொடுத்தாங்க. எந்த கட்சியும் ஆதரிக்க மாட்டார்கள். பார்க்கத்தானே போறோம். ஐஎன்டிஏ கட்சி தலைவர்களே காங்கிரஸ் ஆதரிக்க மாட்டார்கள். நம்ம பார்க்க மாட்டார்கள். நன்றி. இதே அவங்க இறுதி கருத்து எடுத்துக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் ரிசல்ட் வந்தா தெரியத்தானே போகுது. கலை சார், ரொம்ப சுருக்கமாக சொல்லுங்க, இந்த பிரச்சாரங்கள் எல்லாம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் இந்த எலெக்ஷன்ல? இப்ப நீங்க போன இதுல எல்லா லிஸ்ட் போட்டீங்களா, இப்படி ஒரு பிரச்சாரம் பண்றாங்க, இவங்க இப்படி ஒரு பிரச்சாரம் பண்றாங்க, என்ன தாக்கம் இருக்கும்? எதிர்மறை தாக்கங்களை தான் உருவாக்கும். இப்ப 5ஆம் கட்ட தேர்தல் முடிகிற நேரத்துல அடுத்த கட்ட தேர்தலில் மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம் போன்ற, பீகார் போன்ற மாநிலங்கள் அதிகமான தொகுதிகளுக்கு தேர்தல் வருது. அங்கே இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கிறாங்க. பிரதமர் உடனே 2வது பல்ட்டி அடிக்கிறாரு. முதல்ல ஒரு பல்ட்டி அடிச்சு வளர்ச்சி திட்டங்களை பற்றி பேசாம 2 கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே, வாக்குப்பதிவு குறைவான உடனே அவர் இஸ்லாமியா போபியான்னு சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சை கட்டவிழ்த்து விட்டார். பிறகு இப்ப என்ன பண்றாருன்னா, இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தேர்தல் வரக்கூடிய நேரத்துல இஸ்லாமியர்களுக்கு எதிராக நான் பேசல, நான் அதிக குழந்தைகள் பெற்றுக்கொண்டவர்கள் என்று சொன்னது இஸ்லாமியர்களை மட்டுமல்ல இந்துக்களையும் சேர்த்துதான் நான் சொன்னேன், எனக்கு எந்த பாகுபாடும் கிடையாது அப்படின்னு இஸ்லாமியர்களை பண்ணக்கூடிய வேலையில இப்ப இறங்கிட்டாரு. ஆனா ஊடுருவல்காரர்கள் சொன்னாரு, அது யாருன்னு சொல்ற, யார சொன்னாரு? அது இந்துக்கள் தான் சொன்னாரா? ஒரு அறிக்கையை விட்டாங்கல்ல, ஒரு ஆய்வறிக்கையை விட்டாங்க பிரதமர் ஆய்வு குழு ஒண்ணு. அந்த ஆய்வறிக்கையில இஸ்லாமியர்கள் 43% இந்தியாவுல தங்களுடைய ஜனத்தொகையை பெருக்கி இருக்கிறார்கள் சொல்லி உண்மைக்கு முற்றிலும் மாறான ஒரு செய்தியை வெளியிட்டாங்க. இந்துக்கள் 8.6% குறைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி. இது மிக மிக தவறான, அது உண்மைக்கு அரசாங்கத்தை கொடுத்த கணிப்புகளுக்கெல்லாம் மாறாக இருக்கக்கூடிய ஒரு கணக்கு. அவங்க இப்ப அதை பேசுறத அவங்க நிறுத்திட்டாங்க. என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ்காரங்க இப்ப பொறாமப்படுறாங்க. என்னடா நம்ம இஸ்லாமியர்களை ஆதரிச்சு பேசிட்டு இருந்தா நமக்கு போட்டியா முதல்வர் பிரதமர் இறங்கிட்டாரு, நம்ம இப்ப என்ன நம்ம வேணா இந்துக்களை பேசிடலாமான்னு பாக்குறாங்க. அவங்க இந்துக்கள் ஆதரவா பேசிடலாமா? ராமர் கோவிலை இடிப்பாங்கன்னு சொல்றாருங்க. அது எப்படிங்க அதெல்லாம் சாத்தியமான விஷயமா? அப்படி அவங்க அந்த ராமர் கோவில் கட்டினதை காங்கிரஸ் கட்சி ஏத்துக்கிருச்சு, பல கட்சி ஏத்துக்கிட்டாங்க இந்தியா கூட்டணி இருக்கிறவங்க. அவங்க எப்படி அதை போய் இடிப்பாங்கன்னு சொல்றாரு? அதெல்லாம் மிரட்டார் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்கள் என்னுடைய நண்பர்கள், நாங்க எங்க பக்கத்து வீட்டுல எல்லாரும் இஸ்லாமியர்கள் தான் இருந்தாங்க, நான் அவங்களோட ஒன்றாக இருந்தேன், பக்ரீத் ஒன்றாக கொண்டாடினோம், ஒன்றாக குழாவினோம் அப்படிலாம் திடீர்னு பேசுறாரு. பல பல்ட்டி, அடுத்த பல்ட்டி 7-8 கட்ட தேர்தல் வரும்போது இனி என்னங்கிறதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கலை சார், நன்றி. ராஜேஸ்வரி, ரொம்ப சுருக்கமா உங்க இறுதி கருத்தை சொல்லிடுறேன். சுருக்கமா உடனே பித்தம் பிடிச்சிருது யாருக்குமே.
வாக்கு சதவீதம் குறையும் போது, பதிவான வாக்கு சதவீதம் குறையும் போது யாருக்கு பித்தம் பிடிக்குது? பயம். திமுகவுக்கு பித்தம் பிடிச்சிச்சு. என்ன சொல்றாங்க தெரியுமா? அந்த சட்ட அமைச்சர் ரகுபதி அதிமுக கட்சிக்குள்ள இருக்கிற தலைவர்கள்ல கோல் மூட்டி விட்டு, இவருக்கு அவருக்கும் பகை, இவருக்கு எதிராக அவர் செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கோல் மூட்டி, அதாவது இவங்க ஒருவேளை ஜெயிச்சுட்டா கூட இந்த கட்சி கூட சண்டையை கிளப்பி விடணும். இப்பயே கோல் வேலை செய்யற அந்த பயத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் அதை நம்ம பார்க்க வேண்டி இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். இதே உங்க இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன். நன்றி. ரொம்ப சுருக்கமாக ராஜ்ஸ்ரீ பிரியா உங்களுடைய இறுதி கருத்தை வச்சிருங்க. நடந்தது தேர்தல் பிரச்சாரமா அல்லது மத பிரச்சாரமா? ஒவ்வொரு மதங்களை பற்றியும் பேசுறதுக்கு இவங்க இகழ்றது புகழ்றதுன்னு சொல்லி இப்ப அண்ணன் அவர்கள் சொன்னது மாதிரி இந்த மாதிரியான பிரச்சாரமாங்கிறதே இங்க புரியல. தேர்தல் பிரச்சாரம் மாதிரியே இல்லை. ஏன்னா யோகி ஆதித்யநாத் அவர்கள் யூபில சொல்றாரு தனிச்சட்டம் மூலமாக சரியா சட்டத்தை கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அங்க பேசுறாரு. அப்ப உண்மையிலேயே மோடி அவர்கள் இந்துக்கள் முஸ்லிம்களோட எல்லாரோடையும் நான் எல்லாருக்குமானவன் அப்படின்னு பேசினா அப்ப தடுத்து இருந்திருக்கணும். அதே சமயத்துல மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் பேசும்போது என்ன சொல்றாரு? அந்நிய சக்திகளோட காங்கிரஸ் கைகோத்துட்டுங்கிறத நிப்பாட்டல. அதன் பிறகு என்ன சொல்றாரு? முஸ்லிம்களுக்கு உங்க சொத்துக்களை எடுத்து கொடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்கிற இடத்துலயும் அப்பொழுதும் திரு மோடி அவர்கள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. இஸ்லாமியர் குறித்து பேசாதீங்கன்னு யாரையுமே அவரு கண்டிக்கவே இல்லை. அப்ப எந்த இடத்திலையுமே யார் பேசினதுமே அவர் கண்டிக்கல, கண்டுக்கவும் இல்ல. ஆனால் நான் எல்லாருக்குமானவர்னு அழுது காட்டுவாரு, நடித்து காட்டுறாரு. இதெல்லாம் மக்கள் எப்படி எடுத்துக்கிறதுன்னு புரியல. உண்மையாகவே உணர்வு பூர்வமாகவே நீங்கள் மக்களுக்கானவராக இருந்தால் உங்கள் கட்சியில் உள்ள ஒவ்வொருத்தருடைய பிரச்சாரத்திலேயுமே அந்த நாட்டை நோக்கிய வளர்ச்சியை குறித்தும் உங்களுடைய திட்டங்களை குறித்தும் எதிர்கால இந்தியாவை குறித்தும் இளைஞர்களோட நிலையை குறித்தும் மாணவர்களோட நிலையை குறித்தும் விவசாயிகளோட நிலையை குறித்தும் இப்படி பட்டியலிட்டு ஒவ்வொரு துறை வாரியாக மக்களுடைய வளர்ச்சியை நீங்க கொண்டு போய் சேர்த்திருந்தீங்கன்னா நாங்களே தலை வணங்குவோம். ஏன் அதை நீங்க செய்யல? இவ்வளவு மோசமான ஒரு தேர்தல் பிரச்சார முறையை எடுத்து சட்டியில் இருந்தாதானே அகப்பையில வரும். கண்டிப்பா அதைத்தான் சொல்ல தோணுது. அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் 2 கட்ட தேர்தல் இருக்கு. முடிந்ததற்கு பிறகு ஜூன் 4 தெரியத்தான் போகுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். கருத்துக்களை பகிர்ந்த கருத்துரையாளர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.